பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்டதாலே. வணக்கம் அன்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கவலையில்லாத மனிதன் உலகத்தை அறிந்தவன் துணிந்தவன் அவனே கவலையில்லாத மனிதன். மன அழுத்தம் உடலுக்கு கேடு தரும் அமைதியான பகை. தினசரி வாழ்க்கையில் நம்மில் பலர் அழுத்தம் இருக்கின்றது, பிரஷர் என்று கூறுகின்றோம். வேலை, குடும்பம், படிப்பு, நிதி இதெல்லாம் மன அழுத்தத்தை உருவாக்குகின்றன. ஆனால் அந்த அழுத்தம் மனதையே அல்ல, உடலையும் தீவிரமாக பாதிக்கின்றது. மன அழுத்தத்தின் உடல் விளைவுகள் பற்றி தெரிந்து கொள்வது முக்கியம். மன அழுத்தம் என்றால் என்ன? மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்பது உடல் மற்றும் மனதிற்கு உண்டாகும் அழுத்தத்திற்கான இயற்கையான எதிர்வினை. சில நேரங்களில் இது நல்லதா? ஆம். மிதமான அழுத்தம் போட்டிக்கு நம்மை தயாராக்குகின்றது, கவனத்தை அதிகரிக்கின்றது. ஆனால் தொடர்ந்த அதிகமான அழுத்தம் உடலின் பல அமைப்புகளையும் பாதிக்கின்றது. மூளையில் ஏற்படும் தாக்கங்கள்: நினைவுத்திறன் குறைபாடு, கவலை, நீளமான சோகம், தூக்கமின்மை, தெளிவாக சிந்திக்க முடியாமை. அழுத்தம் கார்டிசால் எனும் ஹார்மோனை அதிகரிக்க செய்கின்றது. இது நீண்ட காலம் அதிகமாக இருந்தால் நரம்பு வளர்ச்சியே பாதிக்கப்படுகின்றது. இதயத்திற்கு ஏற்படும் பாதிப்புகள்: இரத்த அழுத்தம் அதிகரிக்கின்றது, இதய துடிப்பு வேகமாகின்றது, இதய நோய்களின் ஆபத்து அதிகரிக்கின்றது. அழுத்தத்தால் உண்டாகும் நரம்பியல் கோளாறு இதயத்தை நிரந்தரமாக பாதிக்கக்கூடும். முன்னிலைப்படும் உடலின் மாற்றங்கள்: உணவு பழக்கம் மாறுதல். சிலர் அதிகம் சாப்பிடுவார்கள், சிலர் சாப்பிட மாட்டார்கள். எடை அதிகரித்தல் அல்லது எடை குறைதல், சர்க்கரை நிலை மாற்றம், நீரிழிவு அபாயம், கல்லீரல், சிறுநீரக செயல்பாடுகளில் பாதிப்பு. நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படும் மாற்றங்கள்: இம்யூன் சிஸ்டம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைகின்றது, சின்ன சின்ன தொற்றுகள் கூட பலமாக தாக்கக்கூடும். புற்றுநோய் போன்ற தீவிர நிலைகள் கூட அதிகப்படியான அழுத்தத்தால் உருவாகலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் வழிகள்: தூக்கத்தை ஒழுங்காக வைத்து கொள்ளுங்கள், யோகா, தியானம், மூச்சு பயிற்சி முதலியவற்றை மேற்கொள்ளுங்கள், கவலைகளை பகிருங்கள், நம்பிக்கை உள்ளவர்களுடன் பேசுங்கள், தினசரி உடற்பயிற்சி, இயற்கையோடு நேரம் செலவிடுங்கள், சமூக வலைதளங்களை அளவோடு பயன்படுத்துங்கள். நிறைவாக, மன அழுத்தம் என்பது காண முடியாத எதிரி. ஆனால் அதற்கேற்ப நாம் சரியான முறையில் எதிர்கொள்வோம் என்றால் அது ஒரு வாழ்வின் பாடமாக மாறும். உடலுக்கும் மனதுக்கும் சமச்சீர் அவசியம். சில நேரங்களில் ஓய்வெடுத்தல் செயலில் தொடர்வதை விட முக்கியம். நன்று நண்பர்களே, தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.